இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, இந்த உலகத்தில் உள்ளவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஏதோ கண்மூடித்தனமா ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம வணங்கல. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். முடவனை நடக்க வைத்தவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணு குருடாய் இருக்கிற பார்வையை செய்யும்படியாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டு. அது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அது நிச்சயமாய் நிறைவேறும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டு. அது நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய தயவை தேடி வரல. பாஸ்டர் ஏதாவது செய்வார்னு தேடி வரல. பாஸ்டர் அம்மா ஏதாச்சும் செய்வாங்கன்னு தேடி வரல. உங்களுக்கு செய்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. உங்களுக்கு செய்கிறவர் ஆண்டவர் ஒருவரே. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. மனுஷராலே கூடாத காரியம் என் தேவனாலே கூட சொல்ல போல. மனுஷராலே கூடாத காரியம், மனுஷராலே கூடாத காரியம் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? மரியாள் சொன்னா, தேவதூதன் இறங்கி வந்து மரியாள் இடத்துல வந்து நீ ஒரு பிள்ளையை பெறுவாள். இது எப்படி ஆகும்? நான் புருஷனே அறியனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர் பார்த்து சொல்றார், உனக்கு நடக்கும். நீ விசுவாசித்தால் உனக்கு நடக்கும். நீ சொல்லலாம் இது எப்படி ஆகும்? இது பரிசுத்த ஆவியினாலே உன் குடும்பத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்தி ஹல்லேலூயா. எப்படி ஆகும்னு கேள்வி கேட்கறது இல்ல. ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி வருகிற போது அந்த இடம் அசையும், அந்த இடம் அசையும். கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை பெரிது, அவருடைய செய்கை பெரிது. மனுஷரால் கிரகிக்க முடியாது, மனுஷரால் அது நிதானிக்க முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருவனும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு முன்னதாக நான் நிறைய காரியங்களை யோசிக்கிறேன். நிறைய பாட்டு பாடணும், ராகத்தை அப்படியே ஏற்றி இறக்கி பாடணும், வசனத்தை அப்படியே விராவளி அப்படியே வியாக்கியானம் பண்ணணும். வசனத்தை கேட்கும் பொழுது அநேகருக்குள்ளே ஒரு மாற்றத்தை வரணும். அப்படியே நான் என்னுடைய தாளந்துகளை, என்னுடைய ஞானத்தை, எனக்குள்ள இருக்கிற என்னுடைய கெபாசிட்டியை நான் அநேகருக்குள்ள வெளிப்படுத்தணும்னு அநேக முன்னாடி நினைச்சது உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற தாளந்தையோ உனக்குள்ள இருக்கிற திராணியோ நீ வெளிப்படுத்துவதில் மேன்மை எதுவும் கிடையாது. கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கி வருவது கர்த்தர் சொல்றார். நான் சொல்றேன், நான் ஒன்னே ஒண்ணுதான் செய்தேன்.
7 நாட்கள் உபவாசித்தேன். உபவாசம் இருக்கிறது எனக்கு ரொம்ப கடினம். ஆனா உபவாசித்தேன். எப்படியாவது என்ன பண்ணணும்? உபவாசத்தோடு ஜெபத்தோடு அந்த இடத்துக்கு நான் போறேன். ஆவியானவர் என்ன பண்ணுங்க? அந்த இடத்துல அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்தேன். அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை விசுவாசித்தேன். இந்த சபையின் நடுவில் வருகிறபோது ஆவியானவர் இங்கு இருக்கிறார் என்பதை விசுவாசித்தேன். ஆராதனை செய்கிற பொழுது தேவ மனுஷனோடு கூட ஆவியானவர் அசைவடனார் விசுவாசித்தேன். இப்பொழுது ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஆவியானவர் இருக்கிறார் என்பது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா?